அம்மா. ம் என்னம்மா இன்னைக்கு ரொம்ப குஷி மூட்ல இருக்க? அந்த ஆளு அதான் உன் தாலி கட்டாத புருஷன் வந்திருந்தாரா? இல்ல உன் கழுத்துல தாலி கட்டுறன்னு ஒத்துக்கிட்டாரா? அந்த மாதிரி ஏதாவது நடந்தாதானே நீ இவ்வளவு குஷியா இருப்ப? அவர் எனக்கு தாலி கட்டினாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா அவர் உன் அப்பா தாங்கிற உண்மைய மாத்தவே முடியாது. ஏதோ அபூர்வமா சந்தோஷமா இருக்கியே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஆனா பேச்ச எங்க ஆரம்பிச்சாலும் அந்த ஆளு சுத்தி சுத்தியே வந்து நின்னுடுவ. இதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. என்ன விட்டுடு. சரி, அவர் உன் அப்பான்னு நினைக்காம வேற யாரோ ஒரு பெரியவர் சொல்றாருன்னு நினைச்சு அதை நீ கேட்டுக்கூடாதா? அந்த ஆளு அப்பான்னு மட்டும் இல்ல, பெரியவர்னு கூட என்னால நினைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் அவ்வளவு பெரிய அயோக்கிய, வேஷக்கார, மோசக்கார. அப்பாவை பத்தி பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறத அம்மா நான் கேட்கணுங்கிறது என்னோட தலையெழுத்து. அதை மாத்தவா முடியும்? அது உன் தலையெழுத்து இல்லம்மா, நீயா ஏற்படுத்திக்கிட்டது. ஏதோ ஒண்ணு, அதை விடு. அம்மா சொல்றதையாவது நீ கேப்பியா மாட்டியா? நியாயமா இருந்தா கண்டிப்பா கேப்பேன். யார் உன்னை பத்தி எது சொன்னாலும் சரி, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா அந்த ஆள் சொல்றதை கேட்டு ஏன் என் மேல சிரிப்பாயிர? இருந்தாலும் அவர் உன்னை பத்தி சொல்றத கேட்கும்போது என் அடி வயித்துல நெருப்பு வச்ச மாதிரி இருக்கு. அப்படி என்ன பத்தி அந்த ஆள் என்னதான் சொன்னாரு? நீ ஆபீஸ்ல யாரையோ லவ் பண்றியாம். நீ அவனோட சேர்ந்து அடிக்கிற கொட்டத்தை பார்த்து ஆபீஸே சிரிக்குதாண்டி. இத பல தடவை என் காதால கேட்டு அழுத்து போச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேளுமா. என் ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? நேர்ல பார்த்தாரா? இல்லம்மா, உன் ஆபீஸ்ல வேலை பாக்குற அவர் ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொன்னாராம். ஓ அப்படியா? அந்த ஃப்ரெண்ட ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, நானே அவரை பார்த்து நேர்ல கேக்குறேன். இதோ பாரு மோகனா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானா. ஆனா நீ ஆபீஸ்லயும் வீட்லயும் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் உன் ஃப்ரெண்டு கோதை தானாமே. இதையும் அவர் தான் சொன்னாரு. ஓ, கோதையும் அந்த ஆள் விட்டு வைக்கலையா? கோதை எது சொன்னாலும் நீ தட்டுறது இல்லையா? அவ சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டுறியா? அவ வீட்டுக்கு கூட நீ அடிக்கடி போறியாமே. எனக்கு கூட அதெல்லாம் உண்மைதானோன்னு படுது. அம்மா, விடிய விடிய பேசினாலும் நீங்க என்ன நம்ப போறதில்ல. முடிவா சொல்றேன், நான் ஆபீஸ்ல சிரிச்சு கும்மாளம் போடுறதா சொல்றாரே, அது வேற யாரும் இல்ல, எங்க முதலாளியோட புள்ள வாசுதான். அவர் அயோக்கியம் எல்லாம் கிடையாதுமா, ரொம்ப நல்லவரு. கோதையை பத்தி அந்த ஆள் சொன்னது எல்லாமே பொய் தான். அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவதான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா. அவ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நான் தப்பி தவறி பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் தான் சொல்லணும். அவ மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ணலனா இவ்வளவு அவமானங்களே சகிச்சுக்கிட்டு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எங்க ஆபீஸ்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டு வேலை பார்க்கறதா சொன்னார்ல, அதுவும் போய் தான். இவர்தான் எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. ஒரு நாள் வாசுவையும் கோதையும் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன். நீ ஏன் உங்ககிட்ட பேசி பாரு. 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு உனக்கே புரியுமா? தரையில இருந்தா கரடி, தண்ணியில இறங்கினா முதலங்கிற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறது ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாரா நாளைக்கு சாரி கட்டின்னு வந்தா கண்டிப்பா நான் மனசுல இருக்குன்னு அர்த்தம். ஹாய் மோகனா. குட் மார்னிங். ஹாய் சாரா. என்ன சாரியில வந்திருக்க? உனக்கு இந்த சாரி ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க் யூ. அட, சாரி கட்டினோட வெக்கம்லாம் வருது. சீக்கிரமாவே கட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். ஏய், ரொம்ப கிண்டல் பண்ணாத, அப்புறம் அடி வாங்குவேன். சரி சரி. மோகனா,
எம்டி வந்துட்டாரா? ஆ வந்துட்டாரு, ரூம்ல தான் இருக்காரு. அவர் கூட வேற யாரும் இருக்காங்களா மோகனா? ஆ, இல்லையே. ஆமா, என்ன நீ வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆர்ஜி ராமன் வரேன்னாரு, அதான் கேட்டேன். அவரு நேத்து தானே வந்துட்டு போனாரு, இன்னைக்கு எதுக்கு நீ அவரை தேடிட்டு இருக்க? ஓ, அவர் கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது பேசணுமா? ஆமாமா. ஓ சரி. சரி, நான் சிஸ்டம்ஸ் ரூமுக்கு போறேன். ம் ம் ம். ஏய் மோகனா, ஆ சாரா என்ன சொல்லிட்டு போறா? நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, அவ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா சாரா சாரி கட்டிட்டு வந்திருக்கா. ஆமா மோகனா, பார்த்தேன். எனக்கே இப்பதான் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் ஆர்ஜே ராமன் வந்தாரன்னு கேட்டா, நான் இல்லைன்னு சொன்னேன். ராமன் கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுன்னு சொன்னா. ஓ அப்படியா? ம் சரி, நீ உன் வேலையை பாரு, நான் போறேன். சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ மிஸ்டர் ராமன், எங்க இருக்கீங்க? நான் உங்க ஆபீஸ்ல ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன விஷயம்? நீங்க வாங்கோ சொல்றேன், வாங்கோ வாங்கோ. ஓகே. வாங்க ராமன். சான்ஸே இல்லை சாரா, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. இப்போ என் மனசுல படுறத உடனே சொல்லட்டுமா சாரா? என்னோட தாத்தா பாட்டி ஆக்ஷன் வந்துட்டு இப்பவே உன்னை பொண்ணு பார்க்கணும்னு சொல்ல தோணுது. சாரி கட்டிட்டா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? எல்லாரும் சாரி கட்டின்னு வந்தா பிடிக்குமா? லட்சணத்தோட இருந்தா அதான் எனக்கு பிடிக்கும். ஆமா, தாத்தா பாட்டின்னு சொன்னேளே, அப்பா அம்மா? இல்ல, தாத்தா பாட்டி மட்டும்தான். ஓகே, அப்போ இனிமே எப்பவும் சாரி தானா? எனக்காகவா? நாளைக்கும் வருவேளா? அது சரி. டெய்லி நான் இங்க வந்தா பாக்குற வேணா நினைப்பா? ஆமா, உங்க ஆமா எங்க இருக்கு? நான் வேணா அங்க வந்து பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், அத்தை இங்க இருக்கா. அத்தையா? அப்படின்னா அப்பா அம்மா எல்லாம்? அவள ஊர்ல உப்ளியப்பன் கோவில்ல இருக்கா. இங்க நான், அக்கா, அத்தை 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அக்கா இங்க ஒரு ஸ்கூல்ல பாட்டி டீச்சரா இருக்கா. உங்க அக்கா ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன் அக்கா உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பார்த்தேன்? அது நான் எங்க பார்த்தேன்? நீ ரொம்ப நல்லவளா இருக்கறனால கண்டிப்பா உன் அக்காவும் அதே மாதிரி ரொம்ப நல்லவளா இருப்பா. அதை வச்சு தான் சொன்னேன். ஓகே சாரா, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூர் டைம். நீ ஒர்க்க பாரு, நான் அப்புறமா வரேன். பை. பை. ஹாய், உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். வாங்க சார் வாங்க. என்ன இவ்ளோ லேட்டு? நீ கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். சாரா இன்னைக்கு சாரியில் வந்திருக்கா. சோ நீங்க சொன்ன மாதிரி அவ மனசுல நீங்க இருக்கேள், அப்படிதானே? டெஃபினட்டா சாரா மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிட்டேன். ஓகே, ஆனா சாராவுக்கு மூத்தவ ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால முதல்ல லக்ஷ்மி அமுதன் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் சாரா ராமன் கல்யாணம். ஓகே சிஸ்டர், டன். லக்ஷ்மி சாராவும் அக்கா தங்கியா இருந்தாலும்
அவளுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன தோற்றத்தை வச்சு சொல்றேளா? சேச்சே, நான் அப்படி சொல்லல. லக்ஷ்மி கிட்ட காசு கொடுத்து பேச வைக்கணும், ஆனா சாரா கிட்ட காசு கொடுத்து பேச்ச நிறுத்த சொல்லணும். லக்ஷ்மி அமைதினா சாரா ஆர்ப்பாட்டம். என்ன இவ 2 பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கரெக்டா சொல்லிட்டானா? இல்ல ராமன், இன்னொரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன? அவ 2 பேரோட அப்பா அம்மா. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, லக்ஷ்மி அத்தையும் பேரோட சொந்த பொண்ணு இல்ல, வளர்ப்பு மகதான். விஷயம் லக்ஷ்மிக்கும் தெரியாது, சாராக்கும் தெரியாது. லக்ஷ்மி அவளோட சொந்த பொண்ணு இல்லைன்னாலும் அத்தையும் பேரும் அவளை ஒரு நாள் கூட அப்படி நினைச்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சாராவை விட லக்ஷ்மி மேலதான் அவ அதிகம் பாசம் வச்சிருக்கா. லக்ஷ்மி கொன்னுன்னா அவ 2 பேரும் உயிரே விட்டுடுவா. ரியலி கிரேட். உன் அத்தையும் பேரும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிஸ்டர். ஆனா எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். என்ன? உன் அத்தையும் ரொம்ப நல்லவரா இருக்கார், ஆனா அப்படிப்பட்டவர் எதுக்காக உன் அப்பா அம்மா கிட்ட விரோதத்தை வளர்த்துட்டு இருக்கார்? அதான் எனக்கு ஒன்றும் புரியாத சிதம்பர ரகசியமாவே இருக்கு. என்ன கோத, நான் மனசை எதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? இல்ல ராமன், உங்கள்கிட்ட இதை பத்தி நான் மனசு விட்டு பேசணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் வேற எங்கேயாவது என் பிரச்சனையை உங்கள்கிட்ட கொட்டி தீக்கிறேன். ஓகே சிஸ்டர், அது வரைக்கும் நான் உன்னை வற்புறுத்தவே மாட்டேன். யூ பி ரிலாக்ஸ்ட் அண்ட் காம், ஓகே? இந்த புன்னகை இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும் சிஸ்டர். இதான் என் ஆசை. சரி, நான் புறப்படுறேன். சரி. மைத்திலி, என்ன ஸ்ரீராம் ஜெய எழுதுறத பாதியிலே விட்டுட்டு யோஜனையில் ஆழ்ந்திருக்க? எல்லாம் கண்ணனை பத்தின கவலைதான் மாமா. மாமா, உங்களுக்கே தெரியும், நான் வாழறதே கண்ணனுக்காகத்தான். அவன் நன்னா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பெருமாளை வேண்டின்னு இருக்கேன். ஆனா இப்ப நானே அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டேனோன்னு கவலையா இருக்கு மாமா. என்ன மைதிலி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் சரியா போயிடும். இல்ல மாமா, வர வர நேக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சுட்டே வருது. நான் மனசறிஞ்சு இந்த ஜென்மத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் மாமா இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் இந்த விதி என்னை துரத்தி துரத்தி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு? போன ஜென்மத்துல நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன், இல்ல யாருக்கும் ஏதோ கஷ்டங்களை கொடுத்திருக்கேன். அதான் மாமா இந்த ஜென்மத்துல என்ன அது துரத்திண்டே இருக்கு. கஷ்டம் யாருக்கு இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆமா, பிறக்கிறப்ப அழுதுன்னு தான் பிறக்கிறோம். அதுக்காக நாம காலம் பூரா அழுதுன்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்ல மைதிலி. வாழ்க்கையில சுகமும் துக்கமும் கலந்துதான் வரும். எல்லாத்தையும் ஒரு அனுபவமா எடுத்துட்டு அதை நாம கடந்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி கடந்து போடணும்னு நான் எலிசா சொல்லிடுறேனே தவிர, ஆக்சுவலா அப்படி கடந்து போறதுக்கு திட சித்தமும் மனப்பக்குவமும் வேணும். அந்த மாதிரி பக்குவம் வரணுங்கிறதுக்காக தான்
இப்படி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது, சுந்தரகாண்டம் படிக்கிறது எல்லாம். நீச்சல் தெரியாத ஒருத்தன் கரை புரண்டு ஓடுற நதியில மாட்டிண்டு சிக்கிண்டு சுழல்ல மாட்டிண்டு தவிச்சுட்டு இருக்கிற போது எப்படா இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கும் போது நதி போக்குல வர ஒரு சின்ன கட்டைய கைப்பிடிச்சுண்டு அது மூலமா எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படித்தான் மனுஷாலும் வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டங்களும் வரும்போது இதுல இருந்து எப்படிடா மீளறதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது, சுந்தரகாண்டம் இதையெல்லாம் பத்துட்டு தான் நாம இந்த வாழ்க்கை கடல்ல இருந்து கரையேற முடியுமா? எங்க மாமா, நானும் நீங்க சொன்னதுல இருந்து தினசரி இந்த ரெண்டையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கஷ்டம் தீர்ற மாதிரி இல்லையே. நாளுக்கு நாள் சுழல் அதிகமாயிட்டே இருக்கு. என்னால கரையை தொட முடியும்னே தோணல. நீ கரையை தொட முடியாதுன்னு எதை சொல்ற? கோதக்கண்ணன் கல்யாணத்தையா? இப்போ கண்ணன் கோத மேல தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கான். அதனால கண்ணன் கோத கல்யாணம் நடக்காதோன்னு உனக்கு பயம். அதானே உன் கவலை? ஆமா மாமா.